ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் enpayanamungaludan. இன்றைக்கி எல்லாருக்குமே ஈஸியாக ஹரிபரி டேயில் செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் ரெசிபி தான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். மாவு அரைக்காமையே ஊத்தப்பம் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த ஊத்தப்பம் ரொம்ப ஹெல்த்தி, ஈஸி. தயிரும் அவலும் மட்டும் இருந்தால் போதும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு சிகப்பு அவல் 2 டம்ளர் அளவுக்கு சிகப்பு அவல் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அதில் 1 டம்ளர், எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதுலேயே 1 டம்ளர் வெள்ளை ரவையும், 1 டம்ளர் அளவுக்கு கெட்டியாக தயிர், புளிச்சிருந்தாலும் பரவாயில்ல, புளிக்கலைனாலும் பரவாயில்ல, எப்படி வேணால் இருக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி தோல் நீக்கிட்டு இதில் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இதை நம்ம அரைக்க போகிறோம். மிக்சியில் நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். கரகரப்பாக இருந்தால் போதும். அரைச்சி எடுத்துருக்க அந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு அலம்பி அதையும் சேர்த்திட்டு இப்போது ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, சீரகம், உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு, சின்ன துண்டு பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வணக்கி இந்த தாளிப்பை அந்த மாவில் கொட்டிக்கலாம். இப்போது இதில் நம்ம பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துனோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். உப்பு நான் மிக்சி ஜாரில் அரைக்கும் போதே சேர்த்தி போட்டேன். இப்போது கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் பொடி பொடியாக நறுக்கி கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்ந்து நல்லா கலந்து இதை அப்படியே மூடி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வச்சிடலாம். அரை மணி நேரம் கூட நீங்கள் ஊற விடலாம் இந்த தண்ணியில். அந்த கேப்பில் சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். 2 வரமிளகாய், அரை மூடி தேங்காய், சின்னதாக ஒரு துண்டு புளி, 3லேருந்து 4 ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்தி நைஸாக அரைச்சிக்கலாம். உப்பு போட்டு தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. 15 நிமிஷம் கழித்து மாவு எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டோம்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி ஊத்தப்பம் மாதிரி நல்லா ஊற்றி எடுத்து, தோசைக்கல் நல்லா சூடானதும் தண்ணி விட்டு தெளித்து க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் விடலாம். அப்படி இல்லைன்னா எண்ணெய் விட்டுட்டு கூட இந்த மாதிரி 2 ஊத்தப்பமாக ஊற்றி க்ளோஸ் பண்ணி நல்லா கம்ப்ளீட்டாக வேக வச்சு திருப்பி போட்டும் எடுக்கலாம். திருப்பி போடாமல் ஒரே சைடு நல்லா கம்ப்ளீட்டாக குக் ஆனதும் நம்ம எடுக்கலாம். 2 விதமாகவும் நான் பண்ணியிருக்கேன். இந்த 2 ஊத்தப்பம் திருப்பி போட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. மாவு அரைக்காத டைமில் இந்த போகா ஊத்தப்பம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஹெல்த்தியானது கூட, சிகப்பு அவல்ங்கிறதுனால. அடுத்தது நான் திருப்பி போடாத இது பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் மட்டும் இல்லாமல் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்து நான் 2 ஊத்தப்பமாக விட்டதோட இதே மாதிரி ஒரே ஒரு பெரிய ஊத்தப்பமாக கூட நம்ம விட்டு எடுக்கலாம். பெரிய ஊத்தப்பமாக விட்டு எடுக்கும் போது நம்ம அதை க்ளோஸ் பண்ணி வேக வச்சாலும் நல்லா வரும். அதை விட இப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணாமல் கொஞ்சம் எண்ணெய் விட்டு சிம்மில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா ரொம்பவே நல்லா வரும். இந்த ரெசிபி ரொம்ப உடம்புக்கு நல்லது. நிறைய பேர் அவல் வாங்கி வச்சுருப்பாங்க, அதை தீக்கிறதுக்கு வழி தெரியாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் டைமில் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ஈஸியாக அதை சாப்பிட்ருவாங்க. நம்மளும் தீர்த்திடலாம். இன்னொன்று, இந்த சிகப்பு அவலில் விட்டமின் பி நிறையா இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா சிகப்பரிசி உடம்புக்கு நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். சிகப்பு அரிசி எடுத்துக்க முடியலனாலும் வாரத்தில் ஒரு 2 தடவை இந்த சிகப்பு அவல்னால் செஞ்ச ரெசிபீஸ் நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃபைனலாக எடுத்த ஊத்தப்பம் சிங்கிள் சைடு, ஒரே ஒரு சைடு குக் பண்ணி எடுத்தது ரொம்ப நல்லா வந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் சஜஷன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.